ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் கேஜி vlogs தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். காலக்கண்ணுக்குட்டி கை தவுத்து விட சொல்லி என்னை பக்கத்தில் கூட நிற்க விடலை. இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுற்றிகிட்டே வந்தது. கை தவுத்து விட்டோன்னே அவங்க அம்மாட்ட போய் எடுத்து பசி ஆடுறதுக்கு. லேட் ஆகும்னு உங்களுக்காக ஃபாஸ்ட் மூவ் வச்சுருக்கேன். சரி வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போனோடனே நம்ம தலைவர் வந்துட்டார், சிட்டுக்குருவி. நான் காய் நறுக்கின்னு இருந்தேன். அங்கே வந்து உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் வந்து போவாங்க. நானும் கொஞ்சம் கவர் பண்ணிவிடுவோம், வீடியோ கவர் பண்ணிவிடுவோன்னா அவர் நவுந்துட்டே போயிட்டுருக்காரு. இது வந்து ஆண் சிட்டுக்குருவிங்க. உங்களுக்கு ஆண் சிட்டுக்குருவி வந்து நல்லா டார்க்காக இருக்கும், டார்க் கலரு. அதே போல் அந்த மூக்கு, அந்த கழுத்து வரைக்குமே நல்ல டார்க் கலராக இருக்கும், ஒரு போல்டாக இருக்கும். அந்த சிட்டுக்குருவி பார்க்கும்போதே ஒரு போல்டாக இருக்கும். பெண் சிட்டுக்குருவி வந்து அப்படியே ஆப்போசிட் ஸ்லைட்டாக இருக்கும், பார்க்கவே அப்படியே தின்னாக. அந்த கலர் வந்து மைல்டாக இருக்கும். காலையில் சப்பாத்தியும் பன்னீரும் நம்ம வீட்டில் பண்ண பன்னீருங்க. இப்போ வந்து புழுங்கல் அரிசி 3 டம்ளர் ஊற வச்சுருக்கேன், சாப்பாட்டு அரிசி. முள்ளுமுருங்கை அடை தட்டலான்னு இந்த மாதிரி தான் வரும் அந்த அடை. அவங்களுக்கு வியூக்காக தான் இது வச்சுருந்தேன். சரி, மத்தியானம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தட்டைப்பயிர் போட்டு ஒரு குழம்பு வைக்கலான் இருக்கேங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தட்டைப்பயிர் போட்டு குழம்பு வைக்கிறது, கொண்டக்கடலை போட்டு குழம்பு வைக்கிறது. இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, மிளகா, கடலப்பருப்பு தாளித்து, வெந்தயம் 2 போட்டு, வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிடணுங்க. நல்லா வணக்கிட்டு நம்ம ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருந்த தட்டைப்பயிரை அதோடு ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா வணக்கிடுங்க. இது வந்து எங்கள் வீட்டு டிஷ்ஷுங்க. நாங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுவோங்க. இந்த மாதிரிலாம் கிடையாதே அப்படின்லாம் யாரும் நினச்சிங்கன்னா அது நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டேஸ்ட்டில் நாங்கள் அடாப்ட் ஆகிட்டதுனால நாங்கள் அப்படி சாப்பிடுவோம். எனக்கு தெரியல உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு. பட் நான் பண்ணுறதுனால உங்களுக்கு இது இந்த மாதிரி ஒரு குழம்பு பண்ணுறதுனால உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் கரண்டி மிளகா பொடி போடணும். எண்ணெய் விட்டுக்கோங்க. புளி கரைச்சி அந்த மிளகா அது வரைக்கும் நல்லா வறுபடணும். அந்த வெங்காயம் அந்த பருப்புகளோட அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதில் புளி கரைச்சி ஊற்றிட வேண்டியதாங்க. தேவையான அளவு உப்பு, பூண்டு 2 பூண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உரித்து போட்டுற வேண்டியதாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுட்டு நம்ம இப்போ போய் முள்ளுமுருங்கையை போய் பறிச்சுட்டு வந்துடுவோம். அது நைட்டு சாப்பாடுக்காக. முள்ளுமுருங்கையில் வந்து போன வருஷம் மார்ச்சில் இந்த கன்று வாங்கி ஊனியிருந்தேன். பாருங்கள், முள்ளாக இருக்குது பாருங்கள் அந்த குச்சியில் முள்ளுமுருங்கைன்றது. இந்த இலை வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சவங்கள மூலயமா நீங்கள் மூவ் பண்ணணும், இல்லாட்டி செய்யாதீங்க. சரி வாங்க குழம்பு என்னாச்சுன்னு பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. நான் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் தாங்க போட்டு விடுவேன் அடுப்பை. மீடியம் ஃப்ளேம் தான், ஃபுல் ஃப்ளேம் வைக்க மாட்டேன், பெருசு வைக்க பண்ண மாட்டேன். எங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பத்தாது. அதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும். அதனால் மூடி வச்சுட்டு பக்கத்துலேயே கேரட் பீன்ஸ் கறி பண்ணலாம். எண்ணெய் கடுகு தாளிச்சிட்டு கேரட் பீன்ஸ் நல்லா கடித்து சாப்பிட்ற மாதிரி தாங்க நாங்கள் பண்ணுவோம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி போட்டு தண்ணி வச்சு மூடிடுங்க. ஸோ நம்ம கன்சிஸ்டன்சி வந்துடுதுன்னு நினைக்கிறேன் குழம்பு.
இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு 5 பேருக்கு இது போதுங்க. இப்போ வந்து அந்த முள்ளு முருங்கையோட இலையை பாருங்கள். நாங்கள் அது வந்து இப்படி தான் நம்ம அந்த நரம்பு இல்லாமல் நம்ம ஆகணும். இது நம்ம அரைக்கும்போது சில நேரம் இந்த நரம்புகள் வந்துடும். இதில் உள்ள இல்லை, மற்ற இலையில் நம்ம ஆஞ்சி வச்ச இலையிலே நரம்புகள்லாம் இருக்கும். நம்ம அரைக்கும்போது நார் மாதிரி இருக்கும். அது வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம அதோடய சேர்ந்து நல்லா மையை அரைச்சிட்டு அரிசியில் போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி நரம்பெல்லாம் பார்த்து எடுங்க. சரி, சாப்பிட்லாம். மதியானம் லன்ச்சு ரெடிங்க. இதாங்க நம்ம மெனு. மதியான மெனு இதான். தயிர் சாதம், கறி, குழம்பு சாதம். இதுக்கப்புறம் கொஞ்சம் அவுட்ரு வீடியோ காமிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் வெளியில் வந்து அவுட்ரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ வெளியில் வந்தாச்சு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பைத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு. நம்ம சமையலுக்கு சேர்த்துக்கிற பாசிப்பருப்பு சின்ன சின்னதாக நம்மளுக்கு உடச்சி வருது. முழுசாக இருந்தால் முழு பைத்தம்பருப்புன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வெயிலில் அப்படியே வெடிஞ்சு வரும். தட்டைப்பயிருங்க. இப்போ நான் தட்டைப்பயிர் குழம்பு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதான். இதோட இப்படி தான் நம்மளுக்கு வரும். செடியிலேருந்து பீன்ஸ் மாடலில் வருது. அதை காய வைக்கிறாங்க. உளுந்தம்பருப்புங்க. இது வேலைகள்லாம் அவ்வளோ சிரமங்க. நம்ம மக்கள் வந்து அவ்வளோ சிரமப்பட்டு இந்த மாதிரி கிராமத்தில் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறாங்க. உளுந்து இதை தான் தீத்தி எண்ணெய் தேய்ச்சி காய வச்சுட்டு உடைப்பாங்கங்க. உடச்சி வரும். மிஷின்லேயே போய் உடைக்கிறாங்க. அடுத்து வந்து கடலையை பார்ப்போம். கடலை கொடியோடு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால தான் நான் இது சரி நம்ம கேப்சர் பண்ணி காமிப்போம் அப்படின்ட்டு. கிராமத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும், ஆனால் நகரத்திலே இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக இதை பற்றி இன்ஃபர்மேஷனே தெரியாது. கடலை கொடியோடு இருக்குது பாருங்கள், கொத்தா. இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு தான் நமக்கு கடலை வந்து விற்கிறாங்க. படி 20 ரூபா, படி 50 ரூபான்னு விற்கிறாங்க. ரொம்ப வேலை அதிகங்க இதெல்லாம். உளுந்து, கடலை, பைத்தம்பருப்பு, தட்டைப்பயிறு, இது எல்லாமே அதிகமான வேலை. பச்சையாக இருக்குது, பச்சை கொடி பாருங்கள். இங்கே வேலையெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு இடத்துக்கு வந்து தான் இந்த ஷூட் பண்ணுறேன். இங்கே ஒரு பாட்டி கடலை ஆஞ்சின்ட்டுருக்காங்க பாருங்கள். குட்டீஸ்க்கெல்லாம் காமிங்க. மெயினாக குட்டீஸ்க்காகவே இந்த வீடியோஸ் நான் எடுக்கிறேன். கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு தவிர்த்து நகரத்தில் உள்ளவங்க குழந்தைகள் கண்டிப்பாக இதை பற்றி தெரியாது. அதனால தான் நான் இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் எடுக்கிறேன். இதெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கடலை கொடியிலேருந்து கடலை சட்டிக்கு மாற்றுறாங்க. ஆஞ்சி போடுறாங்க. இந்த மாதிரி ஆஞ்சி சட்டியாக கொண்டு போய் கொட்டுவாங்க ஒரு இடத்துல. எல்லா கடலையும் ஒன்று சேர்த்து அதுக்கப்புறம் காய வைப்பாங்க. எல்லா கடலையும் காய வச்சு தான் மூட்டை கட்டி சேல்ஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக ஆஞ்சி முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தாங்க போகும். இப்போ அந்த பச்சை கொடியெல்லாம் காய வைக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அதை கொடியிலேருந்து கடலையை தனியாக பிரிக்கலாம். சீக்கிரமாக ஆயர்த்து வரும். அதுக்காக தான் காய வைக்கிறாங்க கடலை கொடியை. இந்த கடலை கொடி பின்னாடி வேஸ்ட்டாக போகாது. மாடு ஆடுக்கு போட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் பெண்கள் வேலையாட்கள்லாம் இந்த மாதிரி தான் கடலை கொடி ஒரு இடத்துல கூட்டமாக உட்காந்து கடலை கொடி ஆய்வாங்க.
உங்களுக்கு நேரடியாக நான் கடலை வந்து ஆய்வாங்கல்ல, பூமியிலேருந்து பறிப்பாங்கல்ல, அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்காகவே நான் இன்னொரு இடத்துக்கு வந்தேன். கடலை வந்து எப்படி இருக்கும், நிலத்துக்குள்ளே எப்படி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, இந்த நிலம் ரொம்ப காஞ்சி போயிருக்கு. இருந்தாலும் பாருங்கள், தண்ணி கட்டி தான் கடலை எல்லாம் கொடியெல்லாம் அரிப்பாங்க. தண்ணி அந்த இடத்துல தண்ணி கட்டி தான் அரித்தா உங்களுக்கு நிலத்தில் சிக்காமல் வரும் கடலை எல்லாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது இன்னும் 1 வீக் போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் 1 வாரம் நிலத்திலே இருக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிஞ்சாக இருந்தது. அடுத்தது பார்ப்போம். இது பாருங்கள், இந்த வருஷம் ரொம்ப மழை பெஞ்சதுனால கடலையெல்லாம் வரத்து கம்மியாக இருக்குது. உளுந்து, கடலை இதெல்லாம். ஐப்பசி கார்த்திகையில் வந்து ரொம்ப மழை பெஞ்சதுனால சில இதெல்லாம் பட்டு போயிடுத்து, அழுகி போய். சரி வாங்க, அடுத்து இன்னொன்று குட்டீஸுக்கு சர்ப்ரைஸ் இன்னொன்று பார்க்கலாம். குட்டி ஆட்டுக்குட்டிங்க. நான் போய் அந்த கடலை நிலை பார்க்கும்போது இங்கே ஆட்டுக்குட்டி பண்ணை ஒன்று இருந்தது, வளர்க்குறாங்க அவங்க வீட்டில். அதை பார்க்கலாங்க. இதெல்லாம் குட்டி குட்டி ஆடுங்க. இவங்க அம்மாலாம் மேய்க்க அழைச்சின்னு போயிட்டாங்க, இவங்க அம்மா ஆடெல்லாம். இது 2 நாள் ஆச்சாங்க பிறந்து, குட்டி பேபிங்க. என்ன அழகாக இருக்குது பாருங்கள், எப்படி பார்க்குது பாருங்கள், அது க்யூட்டாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி மாடு ஆடெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஆடெல்லாம் விட மாடு ரொம்ப பிடிக்கும். மாடு, இந்த நேச்சுரல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும். சரி வாங்க வீட்டுக்கு போவோம். இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து சீசன் மாறுறதுனால எல்லாருக்குமே கோல்ட் அண்ட் காஃப், ஜலதோஷமாக இருக்கும். அதனால தான் நான் இந்த முள்ளுமுருங்கையும் 1½ ஸ்பூன், 1½ தேக்கரண்டி அளவு ஜீரகமாக எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா அரைக்கணும். இது அங்கங்கே சிக்கும், அது சிக்காமல் பார்த்து எடுத்துருங்க. சிக்கினாலும் எடுத்து விட்டிங்கன்னா அது சுத்த ஆரம்பிச்சிடும். ஒரு 5 மினிட்ஸ் அது கூட நிற்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அரைகிற வரைக்கும். அப்புறம் நன்னா ஓடுது பாருங்கள், நன்னா அரைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு உண்டான பொருட்கள், தேவையான பொருட்கள்: தேங்காய், வெங்காயம், உப்பு, பூண்டு நிறையா சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஜலதோஷத்துக்கு அப்படி ஆப்டாக இருக்குங்க. இது கூட வந்து மொஸ் கீரை, அப்புறம் தூதுவளை இலை இதெல்லாம் சேர்த்து அரைக்க சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல. இன்னொன்று வந்து இது ப்ளைனாக தான் தட்டி சாப்பிடணும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கிறது தான், இல்லைன்னா என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டார். அதனால் இதை எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, இனிமேல் நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம், அடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி தொட்டுன்ட்டு நீங்கள் எடுத்து உருட்டினீங்கன்னா, உருட்டுற அளவு அந்த பதத்துலேயே அரைங்க. இந்த மாதிரி தட்டலாம். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதை நீங்கள் செய்யலாம். இதை பற்றி உங்களுக்கு தெரியலை, நான் சாப்பிட்டதே இல்லை, எனக்கு பழக்கமே இல்லை, நான் புதுசாக இது சாப்பிட போகிறேன்னா அது பார்த்துட்டு தான் சாப்பிட்ணும். ஏன்னா உங்கள் வீட்டில் பழக்கம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். இல்லாட்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா புதுசாக சாப்பிடும்போது ஒத்துக்காது. சில பேருக்கு இந்த பச்சை இது புது இலை நம்ம சேர்க்கும்போது ஒத்துக்காது, அதுக்காக சொல்கிறேன். எங்கள் கிராமத்தில் இந்த மாதிரி தாங்க நிறையா பச்சை இலைகள் மருந்து இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதனால் நானும் அவங்களுக்கு ஏற்றுன்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டேன். நல்லா வேகணுங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க நல்லா. எவ்வளோ க்ரீனிஷாக அழகாக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பிட. நம்ம வெறும் புழுங்கல் அரிசி, அரை உப்பு தான் போட்டிருக்கா, தேங்காய், வெங்காயம், பூண்டு போட்டிருக்காங்க. இது என்ன டேஸ்ட்டாக இருக்க போதும், அதுவும் பச்சையாக வேறு இருக்குது, பயமாக இருக்குன்னு நினைப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. நான் ஆரம்பத்தில் சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் போன வருஷம் ரொம்ப இருமல் அதிகமாக இருந்தது,
டாக்டர்கிட்ட போயிட்டு டானிக்லாம் எடுத்துட்டோம். இருந்தாலும் எங்கள் ஊர் ஜனங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், இதை சாப்பிடுங்க, இது பண்ணி பாருங்கன்னு சொல்லவும், சரி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்களே நம்ம ட்ரை பண்ணுவோன்ட்டு தான் நான் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டேன். எனக்கு ஒரு 2 நாள்லேயே கிளியர் ஆகிடுது. அதனால் எப்போ ஜலதோஷமாக யாருக்காக இருந்தாலும் நான் இந்த ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதனாலேயே நான் ஒரு குச்சி ஊனி வச்சு அது மரமாகவே ஆக்கிட்டேன். 2 மரமாக இருக்குது. அடுத்தடுத்து தட்ட ஆரம்பிச்சிடலாங்க. குழந்தைங்களுக்கும் பழக்கிடுவேன் நான் ஓரளவுக்கு. ஆனால் என் பையன் மட்டும் சாப்பிட மாட்டான். இன்னொன்று இது நல்லெண்ணெய் விட்டு தான் வாக்கணும். கண்டிப்பாக வேறு எந்த எண்ணெயும் கடல் எண்ணெயோ ஆயிலும் எதுவுமே சேர்க்கக்கூடாது. தேங்காய் எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லெண்ணெயில் மட்டும்தான் இது வாத்து சாப்பிட்ணும். உப்புமே அரை உப்பு போட்டுக்கோங்க. அரை உப்பு தான் போடணும். உப்பே போட மாட்டாங்க. ஆனால் நான் எப்படி சாப்பிட்றது உப்பே இல்லாமல் அப்படின்றதுக்காக ஒரு அரை உப்பு நானாக சேர்த்துன்றது தான். இந்த மாதிரிலாம் பழங்காலத்தில் சமைச்சிருக்காங்க, சாப்பிட்ருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் இந்த வீடியோ போடுறேங்க. நல்லா வேகட்டுங்க. இதே மாதிரி எல்லாம் எடுத்து மாற்ற வேண்டியதாங்க. அடுத்தடுத்து நம்ம மாற்றி விட வேண்டியதான். அடுத்தடுத்து தட்டிகிட்டே போக வேண்டியதான். நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இதே ப்ரொசீஜர் தாங்க. அடுத்தடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி தட்டிட்டு எல்லாருமே குழந்தைகள் ஒரு தேங்காய் சட்னி ஏதாவது தொட்டுண்டு. இதில் நான் காரமே சேர்க்கலை. நான் சட்னி தொட்டுக்கிறதுனால அதனால் காரம் சேர்க்கலை. பட் ஆனால் இது தொட்டுன்னெலாம் சாப்பிட மாட்டாங்கங்க. இது ஒரு மருந்து பொருள் அப்படின்ட்டு வெறும் தான் உப்பே இல்லாமல் சாப்பிடுவாங்க. இன்னும் நிறையா பேர் சொன்னாங்க இது கூட சேர்க்குறதுக்கு. இம்புரா, அப்புறம் மொஸ்மொஸ்ஸு, இந்த இலைகள்லாம் சேர்த்து அரைப்பாங்க. ஸோ எங்களுக்கு நைட் டின்னர் இதான். நாங்கள் இதுவும் தேங்காய் சட்னி தொட்டுன்னு தான் சாப்பிட போகிறோம். உணவே மருந்துன்னு சொல்கிற மாதிரி இந்த உணவை நாங்கள் மருந்தாகவும் எடுத்துட்டோம், ஒரு உணவாகவும் எங்களுக்கு ஆயிடுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் வீட்டில் பழக்கம் இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி முடக்கத்தான் தோசை அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி நான் சமைச்சு காட்டுறேன். அது வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுதுங்க. முள்ளுமுருங்கை, கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க. அது கூட தேங்காய் சட்னி நல்லா இருக்குங்க. பொறுமையாக சாப்பிடணும், மென்று சாப்பிடணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததா? இதெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். பட் ஆனால் ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூனால் எனக்கு ஆடியோ ஃபாஸ்ட்டாகவும் வீடியோ ஸ்லோவாக வந்ததுனால நான் திரும்ப இது அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி தாங்க இருக்கும். காலை முதல் மாலை வரை என்னுடைய வேலைகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். கேஜி vlogs தமிழ்.